ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே மீண்டும் ரீஅப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிராகரிக்கப்பட்டு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்டு வந்து இருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க. கடைசி டேட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு விதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்போ கடைசி டேட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, அதே மாதிரி இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும், இது மாதிரியெல்லாம் நிறைய விதமான டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா. அனைவருமே வந்து அப்ளை வந்து பண்ணோம். எல்லாருக்குமே நிறைய விருப்பங்கள் வந்து இருக்கும். இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ட்ரீம் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இந்த கிராம உதவியாளர் வேலை ஆள் சேர்ப்பு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஏற்கனவே வந்து ஓரளவுவே 2299 வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துமே 20க்கும் 30க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இருக்குது. இந்த நிலையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து நீங்கள் இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு மாற்றி அமைத்து 10வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அதிரடியாக உத்தரவு போட்டு இப்போ மாற்றி அமைத்து இப்போ மீண்டும் அப்ளை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஏற்கனவே நிறைய அப்ளை பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடந்தது. இந்த இன்டர்வியூவில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்தது. இந்த பிரச்சனை அடிப்படையில் இப்போ மீண்டும் ரீஓப்பன் வந்து ஆயிருக்கு. இப்போ அனைவருமே அப்ளை பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பெண்கள் வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வேகன்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு முன்னுரிமை இருக்கா அப்படின்னா கட்டாயம் முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து அனுபவம் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கான முன்னுரிமை வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கூடிய விரைவில் முடிய போகுது. இந்த மந்த் இறுதிக்குள்ளே முடிய போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கும் வந்து வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற 15/5 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 15 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை 2299 வேகன்சி கிராம உதவியாளர் பணிகளில் இருப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இணையதளத்தில் இருந்து பிடிஎஃப் படிவத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனைத்து இணைப்புகளுடன் பெறுவதற்கான கடைசி தேதி 15/10/2005 ஆகும். இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை விஓஓ கிராம உதவியாளர் 2025 அறிவிப்பை கவனமாக படித்து தங்கள் தகுதியை வந்து சரிபார்க்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. தகுதியெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை விளம்பரங்கள், அதேமாதிரி விண்ணப்ப படிவங்கள், தேர்வு தேதிகள், அனுமதி அட்டைகள் மற்றும் உடனடி தேர்வு முடிவுகளுக்கு வேட்பாளர்கள் எங்கள் தமிழ் அவங்களுடைய வலைதளத்தை வந்து பார்வையிட வேண்டும். தமிழ்நாடு வருவாய்த்துறை ஆள் சேர்ப்பு 2005 முடிவுகள் வந்து வெளியிடப்படும். இதுவரை வேட்பாளர்கள் செயல்பட்டு மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணை வந்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலைக்கு ஏற்கனவே கொடுத்துருந்த நிலையில் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்தாங்க வழக்கமான 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். இருந்தாலுமே இந்த வேலைக்கு இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணுறோம் இல்லையா.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஈரோடு, சிவகங்கை இந்த மாவட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியே வந்து முடிந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட் வந்து சேலத்துக்கெல்லாம் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. தேனி வருவாய்த்துறைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர், சென்னை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அனைத்து மாவட்டத்துக்குமே மேக்ஸிமம் வந்து வந்துடுச்சு. ஸோ விரைவில் ஒரு சில மாவட்டங்கள்லாம் இன்னும் வந்து இருக்குது. ஸோ அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் வந்து இருக்காங்க. விரைவில் அதுக்கான முன்னேற்பாடுகள் நடக்கும். இப்போ 15ஆம் தேதி தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 10th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் நியமிக்கப்பட்ட தாலுகாவில் வசிப்போராக இருக்க வேண்டும். தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பொருத்தமான தாலுகாவின் உறுப்பினர்களாகவும் அதே தாலுகாவில் நிரந்தர குடியிருப்பவராகவும் இருக்க வேண்டும். காலியிடம் உள்ள கிராமத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு அந்த கிராமத்தில் உள்ள பதவிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதில் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2002 வந்து நீங்கள் வந்து 21 வயது வந்து அடைஞ்சிருக்கணும். அது வந்து 21 32 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு 21 37 ஆண்டுகள் நீங்கள் வந்து அதுக்குள்ளே மிகாதவராக இருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே பிடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 42 வயதுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வருவாய்த்துறைக்கான ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6வது நிலையில் 11,100லேருந்து 35,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்கப்படும். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேலரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை வந்து தேர்வு முறை எப்படி வந்து நம்மளை வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, நேர்காணல் வந்து நடக்கும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இருக்கும். இதன் அடிப்படையில் தான் அனைவருமே தேர்வு செய்ய போகிறாங்க. அதாவது விண்ணப்பத்தை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை படிவத்தை தேவையான ஆவணங்களுடன் நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அனைத்து மாவட்டமும் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாவட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த தஞ்சாவூர், ராம்நாடு இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டம் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணி நம்ம வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் வந்து அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமு, அதே மாதிரி உங்களுடைய கணவர் பேர், உங்களுடைய இருப்பிட முகவரி, பிறந்த தேதி, வயது, பாலினம், அதே மாதிரி ஜாதி, உறுப்பினர் என்ன ஜாதியில் என்ன உறுப்பினர் வந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் முன்னாள் இராணுவத்திரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்கபடியே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இருப்பிட மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, எந்த தாலுக்காவில் வந்து இருக்கீங்க, எந்த கிராமத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் அனைத்து விவரங்களுமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே சென்று இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து முக்கிய நிபந்தனைகளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதன் பிரகாரம் நீங்கள் வந்து தகுதி என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு விண்ணப்ப படிவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.